ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் செடியை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நான் இந்த மணி பிளான்ட் செடியை வளர்க்குறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி வளர்க்குறேன் செழிப்பான்னு சொல்லிட்டு உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் வீட்டில் அழகு செடி வச்சாலும் மணி பிளான்ட் இல்லாத வீடே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அழகு கொண்டது தான் மணி பிளான்ட்டு. இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என் கை அகலத்துக்கு ஒவ்வொரு இலையும் பார்த்தா என்னுடைய கை அகலத்துக்கு இருக்குது. இந்த அழகு செடிக்கு வேறு எந்த அழகு செடியுமே ஈடே ஆகாது. மணி பிளான்ட் பார்த்தா பெரும்பாலுமே செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் தான் வளர்க்கப்படுது. அதனாலே பார்த்தா இதுக்கு மணி பிளான்ட் என்ற பேர் வச்சு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செடி பார்த்தா நான் வாங்கிட்டு கிட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் 1 இயராக எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. இப்போ எந்த தொட்டியில் வச்சுருக்கனோ அப்போ அந்த தொட்டி புதுசாக வாங்கிட்டு அந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஒரு 4 இலையோடு இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வரும்போது கொண்டுட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிழலோட்டம் நிழலிட்டு, அது சப்போட்டா மரமும் சீட்டு, வெயில் வரத்துக்கு வேலையே கிடையாது. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வேறாக தான் இருக்கும். இதை இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி விட்டுறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன். கொண்டு வச்ச உடனே பார்த்தா சுத்தமாக வளரல. ஓகே, இந்த செடி வளராது அப்படின்னு சொல்லி நானே முடிவு பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். மழைக்காலம் மழை பெய்யவும் தொட்டியும் ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்னோடனே பார்த்தா செடி வளர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம குட்டி குட்டியாக இதில் எப்படி கொழுந்து இலை இருக்கோ அந்தளவுக்கு குட்டி இலைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் வளர்ச்சிங்கிறது இருந்துச்சு. ஓகே, அப்போ இதுக்கு தண்ணி தேவைங்கிறது, அதிகமான தண்ணி தேவைங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதில் கீழே அந்த ஓட்டை சரியாக இருந்துச்சு. அந்த தண்ணி வெளியில் போகாமல் அப்படியே தேங்கி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப குட்டியாக இலையாக இருக்குது, இந்த இலையை எப்படி பெருசாக வளர்க்குன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு தொட்டி இடத்த ஃபஸ்ட்டு மாற்றி வச்சேன். சரி, அங்கே வச்சு தான் வளரல, நம்ம வேறு பிளேஸில் அப்போ எனக்கெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் வளர்ச்சி பெறுதுன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, தண்ணி மட்டும் தேவை, ஓகே, வளருது குட்டியாக அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் வேறு பிளேஸில் மாற்றி வச்சேன். அந்த இடத்துல என்னாச்சுன்னா சூரிய ஒளி கரெக்டாக பட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் இலை பார்த்தா பெருசாக ஆணுச்சு. அதுக்கப்புறம் நான் டெய்லி என்ன பண்ணேன், காலைல வாசலை க்ளீன் பண்ணி ரெகுலராக கோலம் போட்டுருவேன். இப்போ வாசப்படிக்கு பக்கத்துலேயே நான் வச்சுருக்க வாசி, அது எனக்கு ஒரு ஈஸியான வேலைன்னே சொல்லலாம். டெய்லி எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ணும்போது அந்த கொடி போகிற இடம் எல்லாம் ஃபுல்லாகவே நான் தண்ணியை தெளிச்சிட்றேன். அழகாக மழை எப்படி தூருதோ அதே போல் தெளிச்சிடுவேன். பழுத்த இலையும் பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது. பழுத்த இலையை பார்த்தாலே உடனே அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரவங்களே சொல்லியிருக்காங்க, பார்க்க நல்லா அழகாக இருக்குது, இலை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த செடி அந்த செடியிலேருந்து எடுத்து நான் பதியம் போட்டு வளர்த்தது தான். ஒரு 4 மந்த் இருக்கும். இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், தண்ணி மட்டும் எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். இது இப்போ நேராக ஒரே ஸ்டெம்ப்பாக தான் வளர்ந்து வந்திருக்கு. இதை நான் இது ஃபுல்லாக இப்போ தொட்டி ஃபுல்லாக அந்த இலை எப்படி வேர் விட்டு வர வைப்பேன்னா, இதில் நிறைய வேர் குட்டியாக இருக்கும். சின்ன வேராக அப்படியே அந்த ஸ்டெம்ப்பு கீழே தெரியுது பாருங்கள், குட்டியாக இருக்குல்ல. இந்த ஸ்டெம்ப்பை என்ன பண்ணும், அந்த வேரை ரொட்டேட் பண்ணி அந்த மண் உள்ளே புதைச்சி வச்சுருவேன். அந்த மண் உள்ள அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். மணி பிளான்ட் வாசலில் தவிர பார்த்தா வீட்டுக்குள்ளே ஹாலு, நான் கிச்சன்லலாம் வச்சுருக்கேன். பூஜை ரூமில் கூட வைக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நானும் பூஜை ரூம்லலாம் வைக்கல. கிச்சனில் பார்க்க நமக்கு சமைக்க போது பார்த்தா ஒரு அதிகமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கணும், அங்கே வச்சுருக்கேன். ஹாலில் வைக்கலாம். ஹாலில் வைக்கும் போது நம்ம செல்லுலேருந்து வர கதிர்வீச்சு, டிவிலேருந்து வர கதிர்வீச்செலாம் உறிஞ்சிக்கக்கூடிய, அதாவது காற்றில் இருக்க மாசுக்களை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை மணி பிளான்ட்டுக்கு அதிகமாகவே இருக்குது. அதெல்லாம் கெட்ட மாசுக்கெல்லாம் உறிஞ்சி நமக்கு ஒரு நல்ல ஆக்சிஜனை கொடுக்குமா. நைட்டு தூங்குகிற பிளேஸை தவிர, பெட்ரூமை தவிர மற்ற இடத்துல வைக்கலாம். பெட்ரூமில் ஏன் வைக்கக்கூடாதுன்னா, நைட்டில் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக இந்த செடி வெளியிடுமா. அதனால் பெட்ரூமில் மட்டும் வச்சு பயன்படுத்த வேணாம்.
இப்போ நான் திருப்பி இதை ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து அடுத்த வந்து ஸ்டெம்ப் வந்து நல்லாவே கிளம்பும். இதுக்கு நான் உரன்னு பார்த்தா டீ போட்டு அந்த டீ தூளோட சக்கை இருக்குல்ல, அதை மட்டும்தான் போடுவேன். வீக்லி 1 டைம் இல்லைனா வந்து 10 டேஸ்க்கு 1 மந்த்துக்கு எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் போடுவேன். ரெகுலராக வந்து உரம்லாம் போடுறது கிடையாது. மண்ணும் பார்த்தா கொல்லையில் உள்ள மண் தான், உப்பு மண் தான். உப்பு தண்ணி மட்டும் வந்து பயன்படுத்தாதீங்க. அந்த உப்பு தண்ணி மட்டும் வந்து தெளிக்க வேணாம். மற்றபடி வந்து நான் உப்பு மண்ணில் தான் வச்சுருக்கேன். வேறு எந்த உரமுமே இதுக்கு நான் பயன்படுத்துகிறதே கிடையாது. சூரிய ஒளி, தண்ணி, மண் எப்பொழுதுமே ஈரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வாசலில் வச்சுருக்க அளவுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி நல்லா இலை பெருசாக வருமானா நிச்சயமாக கண்டிப்பாக வரவே வராது. அப்படி வந்து நல்லா செழிப்பாக வரணுன்னா டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது வந்து சூரிய ஒளி நிச்சயமாக இந்த செடிக்கு வந்து பட்டால் மட்டும்தான் வரும். உள்ளுக்குள்ளே வைக்கும்போது தண்ணியில் போட மற்ற சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும், பெருசு பெருசாக இருக்காது. தண்ணியில் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதே வந்து நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டு வச்சா கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் வெயில் பட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இதே மாதிரி வந்து இருக்கும். செடி வந்து கொடியாக ஓடிருக்கு. சில பேர் வந்து சொல்கிறாங்க, செடி இந்த மணி பிளான்ட் வந்து கொடியாக ஏறினா வந்து வீட்டில் வந்து சண்டை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து அதை எடுக்கவே இல்லை. அதே ப்ளேஸில் கொடியாக தான் ஏற்றி விட்ருக்கேன். அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. ஆனால் வந்து பார்க்குறவங்களாம் அதை கட் பண்ணி கேட்பாங்க, இலை பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மணி பிளான்ட்டை வந்து தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எதாக இருந்தாலும் தெய்வம் பார்த்துப்பாங்க. கேட்கும்போது நம்ம யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துருவேன். இதுதான் நான் வந்து செகண்டாக வந்து பதியம் போட்டது. அது கொஞ்சம் வளர்ந்தோடனே இதில் சும்மா வந்து தொட்டி எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பதியம் போட்டேன். இதை வந்து நான் தான் மடக்கி விட்ருக்கேன். அந்த உள்ளேருந்து ஃபஸ்ட்டு இந்த அடுத்த ஸ்டெம்ப்பு கிளம்புது. இதெல்லாம் வச்சு ஒரு 6-7 மந்த்துக்கு மேலே இருக்கும். இப்போ இலை நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்குது. இதுலேருந்து வந்து கேட்குறவங்களுக்கு நான் இதுலேருந்து தான் கட் பண்ணி கொடுப்பேன். தண்ணியிலையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே வந்து நிலைவாசல்கிட்ட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா துளிர் விட்டுறது. நான் 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து தண்ணியை வந்து மாற்றிடுவேன். ஏன்னா கொசு அது மாதிரி ஏதாவது வந்துடும் உள்ளுக்குள்ளேன்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து தண்ணியை மாற்றிடுவேன். இதுலேயும் மேலே வந்து தண்ணி தெளித்து விடுவேன். இது நிலைவாசலுக்கு கீழே 2 மந்த்து தான் இந்த செடி நான் வச்சு. நம்ம வச்சோடனே அந்த செடி வந்து உடனே வந்து துளுத்துரும், காயாது. பழுத்த இலையை மட்டும் பார்த்தா உடனே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து இந்த 3 டிப்ஸை மட்டும்தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி இந்த மணி பிளான்ட் செடியை வந்து ரொம்பவே வந்து செழிப்பாக வளர்த்துக்கிட்டுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்க. ப்ளீஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.